சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கண்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டாரத்தில் செண்பகமாதேவின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமம் உருவானது ராஜராஜ சோழன் காலத்தில்னு சொல்றாங்க. ராஜராஜனின் பாட்டி செம்பியன் மாதேவி இருந்த இந்த ஊர் அவர் பெயராலேயே அழைக்கப்பட்டது. அப்போ பிற்காலத்தில் செம்பியன் மாதேவி என்ற பெயர் செண்பகமாதேவின்னு மாறிடுச்சு. நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவியோடு இந்த கிராமத்தில் ஒரு உழவர் மன்றம் துவக்கப்பட்டிருக்கு. இந்த மன்றம் செண்பகம் செம்மறியாடு வளர்ப்போர்னு ஒரு குழுவை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த குழுவினர் வேளாண்மை அறிவியல் நிலையம், நபார்டு வங்கியின் உதவியோட மகாராஷ்டிரா வெளிமாநில சுற்றுலாவுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கேருந்து 2 ஆட்டுக்கடா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒன்று இந்த குழுவினர் வசம் இருக்கு, இன்னொன்று நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருக்கு. செம்மறியாட்டு வகையைச் சேர்ந்த இந்த கெடா ஒன்றின் விலை எவ்வளவு தெரியுங்களா? 18,000 ரூபாயாம். இந்த இனத்தின் பேரு நாரி சொர்ணா. என்ன இவ்வளவு விலை, என்ன சிறப்புன்னு விசாரிச்சப்போ வறட்சி காலத்திலையும் இந்த இனம் நல்லா வளருமா, பால் நிறைய கொடுக்குமா, கறி மாமிசத்தின் அளவும் அதிகமாக இருக்குமா. இந்த கிடா கூட இனச்சேர்க்கை செய்யும் போது 2 குட்டிகள் ஈனக்கூடிய வாய்ப்பு கண்ணன் சார் ரொம்ப அதிகமாக. சரி, இவ்வளவு விலை கொடுத்து இந்த மாதிரி கெடா வாங்கிட்டு வர முடியுமா? நாம் வச்சிருக்கிற 4-5 ஆடுகளுக்கு இப்படி ஒரு கெடா இனப்பெருக்கத்துக்கு வேணும்னா என்ன செய்யறது? உங்கள் ஆடு பருவத்துக்கு வந்துடுச்சா, வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ செம்பியன் மாதேவி செம்மறியாடு வளர்ப்போர் குழுவையோ தொடர்பு கொண்டு உங்கள் பெட்டை ஆட்டை கொண்டு போய் இனச்சேர்க்கை சேர்த்துட்டு அதுக்காக ஏதாவது கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா எதையும் சும்மா செஞ்சோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செம்பியன் மாதேவி கிராமத்தில் அந்த காலத்தில் ராஜராஜ சோழ மன்னன் கட்டின சிவன் கோயிலும் இருக்கான். அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லையா? நாரி சொர்ணா என கெடா ஆடு தீவனங்கள் நிறைய கிடைக்கிறப்போ அதிகமாக சாப்பிட்டு கொழுப்பு வடிவில் வால் பகுதியில் சேமித்து வச்சுக்கிட்டு தீவனங்கள் கிடைக்காத காலத்தில் சேமித்து வச்ச கொழுப்பை பயன்படுத்தி நல்லா வளருமா வாழுமா. இப்படிலாம் நமக்கு பலன் தரக்கூடிய கால்நடைகளை மழை காலத்தில் நல்லபடியாக பராமரிக்க வேண்டியது நமது கடமை இல்லையா? பார்க்குறோம், பயங்கரமான மழை பெஞ்சுது. இந்த மழையில் அப்படியே மாடுகள் நின்று நனையிறதையும் சாலைகளில் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். நமக்கு உதவி பண்ணக்கூடிய கால்நடைகளை பத்திரமா ஓட்டிகிட்டு வந்து கொட்டகைகளில் கட்டி வச்சு நல்லா காய்ஞ்ச வைக்கோல்களை போட்டு பாதுகாக்காமல் நாம் மட்டும் வீட்டில் பாதுகாப்பாக உட்காந்துருக்கோம். கண்ணன் சார், கால்நடைகளை விட்டுடுறோமே, என்ன நியாயம்? வண்டி வாகனங்களுக்கு கூட கொட்டா கட்டி வச்சுருக்கோம். வாயில்லா ஜீவன்களை அலட்சியப்படுத்துகிறோமே, யோசிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.